ஹலோ, வணக்கம். 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 ஓகே, உங்களுக்கு என்ன பேர்? அனுஷியா. அனுஷியா. என்னோட கூப்பிடுவாங்க உங்களை? அனுவண்டு கூப்பிடுவாங்க. அழகான பேர். என்ன சிரிக்கிறீங்க? உண்மையிலேயே ஒரு அழகான பேர் அனுவன்னு சொல்லி. அனுஷியா அதுவும் ஒரு அழகான பேர். சரி, இன்றைக்கு வந்து அனுவுக்கு வந்து இன்றைக்கு பிறந்த நாள் என்று சொல்லி, எத்தனையாவது பிறந்த நாள்? 36வது பிறந்த நாள் என்று சொல்லி ஒருத்தங்கள் வந்து சர்ப்ரைஸ் செய்திருக்கிறாங்க உங்களுக்கு. புதுக்குடியிருப்பு நைல் சர்ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். கட்டாயம் நீங்கள் யாருன்னு சொல்லி சொல்லணும். சொல்லுவீங்களா? ஷுவர். என்ன, அதுதான் சர்ப்ரைஸ். யாருன்றது நீங்கள்லாம் சொல்லணும். சரி, இந்த மாதிரி உள்ள பாசம் வச்சிருக்கிறாங்க, நீங்கள்லாம் கண்டுபிடிக்கணும். யார் இதில் இப்படி பாசம் வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் பாசம் வச்சிருக்கிறது யாரால் என்று சொல்லி கட்டாயம் நீங்கள்லாம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு அழகான ஒரு ஐசிங்கை கொண்டு வெறுங்கையோட வச்சு கதைக்காமல் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அனுவன்னு சொல்லி தந்துருக்குறாங்க. அப்படியே டேபிள் வைங்க. ஓகே, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சரி, இன்றைய நாளே ஹாப்பியாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க. பிறந்த நாளில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்ததையிட்டு மிக சந்தோஷமாக இருக்கிறீங்க. நைட் வந்து கேக் வெட்டிட்டாங்களான்னு அறிஞ்சேன். சரி, இப்போ சொல்லுங்கள், யாராக இருக்கும்? 3 பேர் தான் சொல்லலாம். என்ன சொன்னாங்கன்னா, இவங்க பிள்ளையா சொன்னாங்களான்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் ஒரு பாட்டு ஒன்று இவங்க படிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரிதானே? கட்டாயம் ஒரு பாட்டு ஒன்று படிக்கணும். படிப்பீங்களா? பாட்டு படிப்பாங்களான்னு சொல்லியிருந்தாங்களே. நாங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன என்ன சொல்கிறீங்க? ஒரு உங்களோட என்ன கத்தரை நினைச்சு ஒரு பாட்டு ஒன்று படிக்கலாம் தானே, அப்படின்னு செய்யலாம் தானே? அப்படியா? சரி, ஓகே. இப்போ சொல்லுங்கள், யாரா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? எனக்கு நம்பிக்கையா இருக்கிறது இங்க பெட போட்டு படிக்க செட்டா தருது. அவங்க எல்லாம் 2 நாளுக்கு மேல போட்டு கேட்டவங்க. அப்படியா? அவங்களோட அதான் இருக்கு. அவங்களோட தொழில் கூட அவர் மிஸ்டரோட நினைக்கிற தொழில் தம்பி ஆகலன்னு சொல்லி சொல்றீங்க. சரி, அதில் வந்து உங்களை எல்லாரும் செய்திருப்பாங்களா என்ன மாதிரி? அதில் 1-2 பேர். நாங்கள் ஒருத்தங்கள்னா தான் சொன்னேன். நான் நினைக்கிறேன் 2 பேர் போல. 2 பேர் செய்திருக்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து செய்திருக்கிறாங்க. யாரா? உண்மையிலேயே அவங்களே இல்லை. சரிதானே? சரி, ஓகே. இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதையும் பண்ணுங்க. என்ன இருக்குது இதுக்குள்ள? என்ன சிரிப்பாக தான் வருது? கதைக்கிறீங்களே இல்லை? சாரியா? சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். அழகான ஒரு சாரி. பிடிச்சு கொண்டுதா? பிடிச்சு கொண்டுதா? சரி, இந்த மாதிரியெல்லாம் சாரி, ஐஸ், கேக், இன்னும் கிஃப்ட் இருக்குது. சரி, இந்த மாதிரி செய்யக்கூடிய யாராக ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறீங்க? உங்களோட மிஸ்டரோட நிற்கிற தொழில் செய்கிற தம்பியாகணும்னு சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமாக அவங்க இல்லை. சரி, இப்போ சொல்லுங்க, 2வது யாரை நீங்க கெஸ் பண்றீங்க? கடைசி மச்சாலா இருக்கு. நேற்று கேட்டோம், அப்படி சாரி எடுத்தா நல்லா இருக்கு மணி. அப்படியா? கடைசி மச்சாலா? என்ன பேர் உங்களோட மச்சாலுக்கு? துஷ்யந்தி. அப்படியா? ஆனால் அவங்களே உண்மையிலேயே அவங்களே. ரைட். 2வதும் தவறான விடை. இன்னும் ஒரே ஒரு ஏன் மற்ற மச்சால் பாசம் இல்லையா அவங்கள? மற்ற என்ன அப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கடைசி மச்சால தானே சொன்னீங்க. குட்டி மச்சால தான் சொன்னீங்க. மற்ற மச்சாலும் வந்திருக்கிறாங்க, வீடியோலாம் எடுக்கிறாங்க. ஏன் அவங்க செய்திருக்கலாது? அவங்கள சொல்லல. இவ்வளவுலாம் நான் பார்த்து செய்த எனக்கு இவங்க என்ன மறந்துட்டாங்களேன்னு சொல்லி சரியாக ஃபீல் பண்ணுறா. உண்மையிலேயே என்ன சொல்கிறீங்க? இந்த மச்சால் செய்ய மாட்டாங்களா? இவ கூட. அப்படியா? சரி, பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் மாறிட்டீங்களே. அங்கே மாறி இந்தியாவே மாறி நீங்கள் மச்சால் மேலே வந்துட்டீங்க. என்னது அதுதான் நிறங்க அவசிய நேரம் இல்லை. சில வேளைகளில் நேற்று இரவா கேட்டவங்க, நேற்று இரவுன்னு சொல்லி சொன்னால் அவங்களை இன்றைக்கு மறந்துருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு சாரி ஒன்று எடுத்து தரலாமண்டி நினைச்சிருக்கலாம். அதனால் கேட்டிருக்கலாம். அப்படி இருக்கலாம். என்ன அப்படி கேட்டிருக்கலாம். சரி, ஏன்னு கூட மாமி செய்திருக்கலாம். என்ன மாமியா மறந்துட்டீங்க? நான் வரவே முதலே நின்றது மாமி தான். கூட மாமி தான். என்ன சொல்கிறீங்க? மாமி செய்திருக்க மாட்டாவா?
உங்களை இவ்வளவு பாசம் வச்சு இந்த மருமகளில் இவ்வளவு பாசம், ஒரே ஒரு மகனுக்கு வந்த ஒரே ஒரு மருமகளில் நான் இவ்வளவு பாசம் வச்சிருக்க மருமகள் இன்னும் மறந்துட்டாங்க, மச்சாள் மேர மட்டும் சொல்கிறாங்களேன்னு சொல்லி நினைக்கிறாங்க. பாட்டு பாடுறதுக்கு ரெடி ஆகாமல் சரிதானே சொல்லிருங்க யாருன்னு சொல்லி கட்டாயம் ஒரு பாட்டு அல்ல உங்களோட மச்சாள் மேரோடையும் சேர்ந்து பாட்டா என்ன சொல்கிறீங்க? சரி, இந்த கிஃப்ட்டுகளை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இன்னொரு சான்ஸ் ஒன்று இருக்குது. இந்த கிஃப்ட்டுகளை தந்தது யாருன்னு சொல்லி நீங்கள் பாட்டு படிக்கிறது நான் அவ்வளோ விரும்பல. சரிதானே, ஏதோ ஒரு பாட்டு அப்படி தானே என்ன எல்லாரும் சேர்ந்தா உங்களுக்கு விருப்பமான ஒரு ஆளாக கூப்பிடலாம் பாட்டு படிக்கிறதுக்கு சப்போர்ட்டா. என்ன மச்சால கூப்பிட போகிறீங்க? எந்த மச்சால கூப்பிட போகிறீங்க? கடைசி மச்சாலா இல்லை மற்ற மச்சாலா? யாரை கூப்பிடுவீங்க? அல்ல ரெண்டு பொண்ணு சின்ன புள்ளிகள் இருக்கிறாங்க, 2 பொண்ணுகள் வெளிக்கிட்டெல்லாம் நிற்கிறாங்க ரெடியா. மகள் அல்ல மகளோட சேர்ந்தா சரி. இப்போ நாங்கள் என்னென்ன சொல்லிச்சோன்னா எங்களோட அனு அவங்களுக்கு வந்து 30வது பிறந்த நாள் சிறப்பாக தன்னுடைய இல்லத்தில் வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய அன்பான மாமி, மச்சாள்மேர், 2 மச்சாள்மேர், பாசத்துக்குரிய மச்சாள்மேர், பிள்ளைகள் எல்லோருடன் வந்து சிறப்பாக இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற தருணத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் படிப்போம். சரிதான்? அவருக்காக Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear no, happy birthday to you. எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கின்ற அனு வந்து திடீரென்று ஒரு முகம் மாற்றம், முகத்தில் ஒரு சஞ்சலம். யாரப்பா இந்த கிஃப்ட்டுகளை செய்தது, பாட்டு படிக்க விட போகிறாங்களோ என்ற ஒரு பயம் அதிகம் இருக்குது. இறைவனுடைய நல்லாசிகள் எப்போவுமே இருக்கணும், அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் எப்போவுமே அவங்க சிரிச்சிட்டு இருக்கணும். அவங்களுடைய வேண்டுதல்களை வந்து அவங்களுடைய இறைவன் வந்து கட்டாயம் அவங்களுக்கு கொடுத்துட வேண்டும். இந்த பிறந்த நாள்லேருந்து அவங்கள ஒரு நல்லதொரு புது ஒரு அவங்களுடைய லட்சியம் வந்து நிறைவேறணும், தொழில் வாய்ப்புகள் கிட்டணும் என்று சொல்லி நைட் சர்ப்ரைஸ் மூலமாக அவங்களுக்கு பிறந்தநாள் நாளிலே வாழ்த்துக்களை சொல்வதுடன் இறைவனிடத்தில் வந்து இவங்களுக்காகவும் மண்டாடிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஒருத்தங்களை மறந்துட்டீங்க. சரிதானே, அவங்களை என்றைக்குமே நீங்கள் மறக்கக்கூடாது. சரிதானே, குழுக்கள் தரலாம், என்றைக்குமே நீங்கள் மறந்துட்டீங்க. நீங்கள் அவங்களைத்தான் சொல்லுவீங்களன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் சொல்லையில் எனக்கே ஒரு கவலையாக இருக்குது. அவங்களை என்றைக்குமே நீங்கள் மறந்து விடக்கூடாது. சரிதானே, யாராக இருக்கும் இந்த கணவராக இருக்கு? நோ, அவங்களே நான் சொல்லல, தூரத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள நினைச்சு செய்திருக்கிறாங்க, தூரத்தில் இருக்கிறாங்க. ஜாரா இலங்கையிலாம் இருக்கிறாங்க, ஸ்ரீலங்காவிலாம் இருக்கிறாங்க, வெளி மாவட்டத்திலே இருக்கிறாங்க. அது ஒரு குழு ஒன்று தான். சரி, இப்போ கண்டுபிடிங்க ஜாரான்னு சொல்லி. வெளி மாவட்டத்திலே இருக்கிறாங்க, முல்லைத்தீவு மாவட்டத்திலே இல்லை. என்ன உங்களோட அம்மாவையும் அப்பாவையும் மறந்துட்டீங்களே? என்றைக்குமே அம்மாவையும் அப்பாவையும் மறக்கக்கூடாது. ஏன் அவங்கள மறந்தீங்க? நீங்கள் உங்களோட சகோதரத்தை மறந்துட்டீங்க. நிச்சயமாக அவங்க செய்ய மாட்டாங்களா? என்ன என்ன யோசிக்கிறீங்க? அவங்க செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லையா? அவங்களத்தான் சொல்லுவீங்களேன்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனால் பக்கத்து மச்சால சொன்னீங்க, பக்கத்தில் இருக்கிற மச்சாலாம் கூட பாசம் போலடாக்கு. ஏன் அம்மாவையும் அப்பாவையும் சொல்லலைங்க? என்ன சொல்றீங்க? கதைங்க, பேசுங்க பேசுங்க. என்ன சரி, லாஸ்டா யாரை சொல்றீங்க? கெஸ் பண்ணுங்க. சரி, நான் உங்களுக்கு குழுக்கள் தந்திருக்கிறேன். தூர இடத்துல இருந்து வந்திருக்குது, ஸ்ரீலங்காவில் இருந்து வந்திருக்குது. யாராக இருக்கு சொல்லுங்க. நேரம் போகுது, கேக் கட் பண்ணுவோம். என்ன சொல்லிவிடுவோமா? உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு சொல்லிவிடுவோமா? தம்பிக்கு தெரியுமா? இந்த கிஃப்ட் எல்லாம் தந்தது யாழ்ப்பாணத்தில் இருந்து. சரி, யார்? தங்கச்சியோ என்று சொல்லக்கூடாது. உங்களை யாரப்பா இந்த அப்படி பாசம் வச்சுக்கிறாங்க? யாரால் இருக்கு? இந்த கிஃப்ட் எல்லாம் யாழ்ப்பாணத்திலேருந்து வந்திருக்கு. சரி, இப்போ சொல்லுங்க. ரம்சா. சரி, இப்போ தான் வருது. சரி, பார்க்கலாம். சரி தானே? சரி, ரைட், ஓகே. இந்த இன்னொரு கிஃப்ட் ஒன்று கதை பாவம் ஓப்பன் பண்ணுங்க. திருப்புங்க, நீங்க பாருங்க. யாரால் யாரா? என்ன சிரிக்கிறீங்க? சிரிப்பு மட்டும் தான் வருது, ஆரண்டு வருது இல்லை. யாரும் போட்டுருக்காங்களா?
கீழே 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 காசு தாசன் யார் அந்த தாசன்? ஆ கணவன் கணவன் என்னென்னு கூப்பிட்ற நீங்களே வேற என்ன சிரிக்கிறீங்க வெக்கப்படுறீங்க என்னென்னு கூப்பிட்ற நீங்க? ஆ அப்பாட்டு கூப்பிட்ற நீங்க உண்மையிலேயே எங்களோட அப்பா எங்களை பெற்ற அப்பாவுக்கு அடுத்தபடியாக அப்பாவாக இருப்பது வந்து எங்களோட கணவன் தானே. உண்மையிலேயே உங்களுக்கு பக்கத்தில் இருந்து உங்களுக்கு தேவையானதை இந்த குடும்பத்துக்கு தேவையானதை உழைச்சி எல்லாவற்றையும் வந்து ஈடு செய்கிற உங்களோட கணவன். உண்மையிலேயே என்னுடைய மனைவி வந்து சந்தோஷமாக இருக்கணும் என்று செய்திருக்கிறாங்க. தற்சமயம் அவர் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறதாலையும் சரிதானே இந்த தருணத்தில் இந்த நிமிடத்தில் வந்து அவர் யோசிச்சு தான் அவர் வழிகிட்டு இருக்கிறார் போல நடக்குது. சரிதானே சரி பாப்போம் அவரை நினைச்சு அவர் இந்த மாதிரி செய்திருக்கிறார் உங்களுக்கு ஏன்னா சரி அவருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எதிர்பார்த்தீங்களா அவர் செய்திருப்பாருண்டு? அவரை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லலையே மச்சால தான் சொன்னீங்க ஏன்னா சரி பார்க்கலாம் ரைட். உங்களோட கணவன் தாசனுக்கு என்ன சொல்கிறீங்க? அவர் பிறகு பார்ப்பார் என் வைஃப் என்ன சொன்னாங்க நான் இந்த மாதிரியெல்லாம் செய்திருக்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க என்று கட்டாயம் பார்ப்பாரല്ലോ. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? உண்மைதான் என்ன இறைவனுடைய நல்லாசிகள் அவருக்கும் அவருடைய தொழிலுக்கும் கிடைக்கணும். அவருடைய லட்சியங்கள் அவருடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக இருக்கணும். இந்த குடும்பத்துக்கு இறைவனுடைய நல்லாசிகள் கிடைக்கணும் என்று சொல்லி இந்த தருணத்தில் இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு உங்களோட குடும்பத்துக்காக வேண்டிக் கொண்டு என்றைக்குமே கணவனுக்கு நன்றியை விட நீங்கள் செய்யும் அளப்பெரிய விஷயமே இருக்குது. சின்ன குட்டி கவிதை ஒன்று இருக்குது தந்திருந்தாங்க பார்ப்போம். என்ன என் மனதில் உனக்காக நான் கொடுத்த இடத்தை இப்போது மட்டுமல்ல எப்போதும் உன்னை தவிர வேறு யாராலும் பெற முடியாது. என் அன்பு மனைவிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உன்னை மணக்கும் போது பிடித்த என் கைகள் என்னை புதைக்கும் வரை பிடித்திருக்கும். என் அழகு காதல் மனைவிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இவ்வுலகில் உள்ள பொக்கிஷங்களில் சிறந்த பொக்கிஷம் என் மனைவி நீதான். உறவு என்று சொல்ல பலர் இருந்தாலும் என் உணர்வை புரிந்து கொள்ள என் அன்பு மனைவியால் மட்டுமே முடிகிறது. என் வாழ்க்கைக்கு அழகு சேர்த்த என் காதல் மனைவிக்கு என்னினிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எனக்கு தாயாக இருந்து என் தாய்க்கு மேல் என் மீது அன்பு வைத்து என்னை பார்த்து கொள்ளும் என் அன்பு மனைவியே, உலகில் என்னை நேசிக்க 1000 உறவுகள் இருந்தாலும் என்னையே உலகமாக நேசித்த முதல் உறவு நீதான். என் இனிய அன்பு மனைவிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி அழகான கவிதையை வடிச்சிருக்கிறாங்க. இப்போதான் சிரிக்கிறீங்கள் அப்படிதான் ஏன்னா சரி ஓகே உண்மையிலேயே ஒரு தாய்க்கு நிகராக மனைவி தான் ஏன்னா சரி ஓகே தாய்க்கு அந்த மாதிரி அவர் வந்து நினைச்சு செய்திருக்கிறாங்க. கட்டாயம் ஒரு உணர்வுபூர்வமாக செய்திருக்கிறாங்க. ஓகே தானே ஏன்னா இந்த தருணத்தில் சரி ஓகே ஒருக்கா கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம் சரியா? மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அதன் சந்தோஷமே, ஒரு வானிலவும் இருந்து வாழுமா? 7 ஜென்ம பந்தம் மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? பந்தம் மனைவி என்பது இதில் நீ வேறு நான்
சந்திரனும் கொடை பிடிக்க செங்கமல சூரியன் போல் செல்ல மகன் பிறப்பானே தங்கத்துல தூணி கட்டி வைரத்துல மாலை கட்டி தத்தி வரும் பாதத்துக்கு முத்து மணி தொடுப்பேனே துள்ளி வரும் பிள்ளை நிலா தூய கங்கை மீனு செம்பவள வாய்ப்பிறந்தா செல்வி சிதறும் தேனு நம் பேர் சொல்லத்தானே பிறக்கும் ஒரு மானே ஏழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது இதில் நீ ஓகே, சந்தோஷமா? எவ்வளோ சந்தோஷம்? ஃபுல்லா சந்தோஷம். ஃபுல்லாக சந்தோஷம். ஓகே, இப்படி கூட மிஸ்டர் வந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸ் செய்வாருன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்ல இல்லை, ஏன்னா சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச், குட் லக்கா. வேறு நான் வேறு யார் சொன்னது கல்யாணமே